இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். அது உள்ளே இருக்க பார்ட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் 2 எடுத்து வச்சுருக்கேன், உள்ளே இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும். இப்போ இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஃபோன் பாக்ஸுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, அதனால் இந்த பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் சைடில் வச்சு எடுக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சைடில் வச்சு எடுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த சைடு எடுக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சைடை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டேப் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேப் போட்டு ஒட்டும்போது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ ஃபுல்லாக நான் டேப் போட்டு ஒட்டி எடுத்துருக்கேன், ஃபெவிகாலும் உள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை நம்ம வச்சு பார்க்கலாம். இது கரெக்டாக உள்ளே போயிட்டு வருது, இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 2 பாக்ஸுமே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம். இது வந்து நடுவில் வச்சு நம்ம ஒட்டணும், அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் அது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இது இப்போ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். 2 பாக்ஸுமே வைக்கிற அளவுக்கு அது கரெக்டாக ஸ்பேஸ் நமக்கு கரெக்டாக இருக்குது. இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றக்காக இன்னொரு கார்ட்போர்ட் அட்டையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதையும் ஒன்று மேலே வச்சு ஒன்று ஒட்டிக்கலாம். அதை மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் அட்டையை நம்ம கலர் பேப்பரால் கவர் பண்ணிடலாம். இந்த பாக்ஸையுமே நம்ம கலர் பேப்பரால் கவர் பண்ணிடலாம். இப்போ 2யுமே நான் கலர் பேப்பரால் நான் கவர் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இப்போ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எந்த இடத்துல கரெக்டாக ஒட்டணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காக பாக்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்குது. இதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த அட்டையை நம்ம நடுவில் வச்சு ஒட்டிக்கலாம். அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். 3 சைடுமே நல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸை நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ பாக்ஸை வைக்கும்போது இது கரெக்டாக உள்ளே இன்சர்ட் ஆகுது. பாக்ஸ் வந்து ஏற்கனவே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் அதை கவர் பண்ணலை. இந்த ஐடியா பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.